நேத்து வந்து 2 பேரும் ஜெயில்ல இருந்திருப்பாங்க. எஃப்ஜேயும் அவங்க இன்னொருத்தவங்க யாரு சாண்ட்ராவும். ஸோ 2 பேரும் ஜெயில்ல இருக்கும்போது நெறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதில 2 முக்கியமான விஷயம். ஒண்ணு வந்து ரம்யா ஜோவ பத்தி பேசியிருப்பாங்க. அப்ப வந்து சாண்ட்ரா ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எவ்வளோ பெரிய பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தவங்கலாம் இங்க வந்து இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு வந்துட்டு அந்த பொண்ணு நிஜமாவே டீசென்ட்டா இருக்கான்னா, அத வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நிறைய ட்விஸ்ட் பண்ணி நான் நிறைய போஸ்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஆக்சுவலாக அவங்க சொன்னது வேர்ட்ஸ் வந்து எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இது தான். அவங்க இப்படி சொல்லியிருப்பாங்க, ரொம்ப டீசெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து திவ்யா பற்றி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை சொல்லியிருப்பார். திவ்யா ரொம்ப கோவப்படுறா, சொல்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது, அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப கத்துறா அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு, ஆனால் இது எதையும் அவள் வேணும்ன்ட்டு பண்ணலை, அவள் வந்து ஒரு ஆக்டிங்காக பண்ணலை, அவள் நிஜமாலுமே பண்ணுறா, அவளுக்கு கோவம் வருது அதனால் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை தான் நானும் இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கோவப்படுறாங்க, அது எல்லாமே உண்மையிலே வருது. அடுத்தவங்களை ப்ரொவோக் பண்ணணும், அடுத்தவங்களை கண்டிப்பாக வந்து புட் டவுன் பண்ணணுங்கிறதுக்காக கோவப்படல. அவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி டப்புன்னு ஃபயர் மாதிரி டப்பு டப்புன்னு வெடிக்கிறாங்க, பட்டாசு மாதிரி வெடிக்கிறாங்க, அவ்வளோ கோவம் வருது. பட் வந்து அந்த கோவம் வந்து இன்னொருத்தரை இது பண்ணுறதுக்காக வேணும்னு நடித்து ஒரு சீன் க்ரியேட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே சொல்கிறாரு. ஸோ அதுதான் என்னோட அப்சர்வேஷனும். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.